நிறைவு கருத்தை முன்வைக்க திரு நந்தகுமார் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். இப்போ ஜீவசகாப்தன் பேசிட்டு போயிருக்கும் போது எம்ஜிஆர் அண்ணாவை மறக்கல அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சதே. ஆனா இங்க என்னன்னா திமுக இருக்கிறவங்கலாம் அண்ணாவை மறந்துட்டாங்களேங்கிறது தான் இங்க பிரச்சனை. அடுத்தது சனாதனத்தை பத்தியும் சொன்னார். சனாதனம் இங்க வந்து ஐடியாலஜி. இப்ப சனாதனம் உண்மையா என்ன சொல்லுங்கிறத ஒரு ஓரமா வச்சுட்டா இங்க தளத்துல என்ன பேசுறாங்கன்னா பிறப்பாலேயே ஒருத்தனுக்கு உயர்வு தாழ்வு, இதுதான் சனாதனம். அந்த மாதிரி பிறப்பால ஒரு உயர்வு தாழ்வு கிடைக்கிறத வந்து நாங்க எதிர்க்கிறோம். கட்டாயமா நானும் அதை எதிர்க்கிறேன். ஆனா இன்னைக்கு 2019 ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சினிமா நடிகராகவும் ப்ரொடியூசராகவும் இருந்து 21 எம்எல்ஏவாகி 23 மினிஸ்டர் ஆகி 24 இன்னைக்கு துணை முதலமைச்சரானது. இதுக்கு பேரு சனாதனம் இல்லையா? இது எங்கேயாவது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரசிடென்ட் ஐயா ஸ்டாலினை இது நம்ம உதாரணமா சொல்ல முடியுமா? முடியாதே. ஏன்னா அவரு அந்த காலத்திலிருந்து கட்சியில இருந்து படிப்படியா முன்னுக்கு வந்து தானே வந்தாரு. ஆனா இன்னைக்கு அவரை வந்து நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்லாம் இல்ல பட்டம் சூட்டிட்டு இருக்கோம். இது வந்து சனாதனம் இல்லையா? ஆளுமைகள் என்ன இருக்கு? இப்ப அடுத்தது கூட வந்து பாத்தீங்கன்னா செந்தில் கேட்டாரு, என்ன நீங்க வந்து எந்த பேர் நாமதேனம் இல்லாம சர்வேயன் இல்ல ஸ்பிக் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் தொலைக்காட்சியும் அதை வந்து ஒளிபரப்புனாங்க. வேணாலும் நான் ஃபுல் டேட்டா வேணா கொடுக்குறேன். இது வரைக்கும் எடுத்த சர்வேல 1,25,700 சொச்ச சாம்பிள் சைஸ் 234 தொகுதியிலையும் எடுத்தது இந்த ரீசன்ட் டேஸ்ல இந்த சர்வே தான். அந்த சர்வேவினுடைய அடிப்படையில் தான் அதில் வாக்கு எப்படி பிரிஞ்சதுன்னு சொன்னேன். அதே மாதிரி செந்தில் சொன்னாரு சி ஓட்டர்ஸ்னுடைய மூட் ஆஃப் த நேஷன் சொன்னார். அது சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான கருத்து கணிப்பு அல்ல, அது பாராளுமன்றத்துக்கு உண்டான கருத்து கணிப்பு. அப்ப பாராளுமன்ற தேர்தலுக்கு உண்டான கருத்து கணிப்பை எப்படி நீங்க சட்டமன்ற தேர்தலோட பொருத்தி பார்க்க முடியும்? அது முற்றிலுமே வந்து அது முரண்பாடானது. அதே சி ஓட்டர்ஸ்ல இன்னைக்கு மோடி வந்து 350 சீட்டு வாங்கி ஆட்சி அமைப்பன் அதே சி ஓட்டர்ஸ்ல அவர் சொன்னதுலயே அந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்போ இன்னைக்கு அடுத்தது நம்ம பர்ஃபார்மன்ஸ் பேசி ஆகணும். செந்தில் சொன்னாரு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து 11.19% வந்து ரியல் ஜிடிபி. கட்டாயமா நம்ம ஒவ்வொரு தமிழர்களும் கண்டிப்பா பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரு நாணயம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரூபா நோட்டுன்னு எடுத்தா 2 பக்கம் இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் மட்டும் நல்லா பலன்னு ஜொலிக்குது, அந்த பக்கம் ஒண்ணுமே இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன? அந்த நோட்டு செல்லுபடி ஆகுமா? அப்போ இன்னைக்கு நம்மளுடைய ஜிடிபி 11.9% இருந்தாலும் 65 to 70% மக்கள் நம்பி இருக்கக்கூடிய விவசாயம் நெகட்டிவ் growth. இன்னும் அந்த விவசாயத்தில் ஆழமாய் பார்த்தோம்னா உழவு தொழில் நம்மளுடைய ரெகுலரா நம்ம சொல்லக்கூடிய அந்த விவசாயிகளை பயிர் விளைவிக்கக்கூடியவங்களுடைய வளர்ச்சி -6%. அப்ப எந்த இடத்துல வந்து உண்மையான வளர்ச்சி இருக்கு, நீடித்த வளர்ச்சி இருக்கா? அடுத்தது அதிமுக வந்து 2020-21 ஆட்சியை விட்டு போகும்போது தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபி வந்து பாத்தீங்கன்னா ரியல் டேர்ம்ஸ்ல 12,52,000 கோடி. இப்ப 2024-25 17,34,000 கோடி, சற்றேறக்குறைய 4,84,000 கோடி அதிகரிச்சிருக்கு. கடன் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? அவர் பேசிட்டு போகும்போது கூட செந்தில் அவர்கள் சொன்னார், வாங்கினாங்களா அவங்களாம் வாங்கலையா? எல்லா அரசாங்கமும் வாங்குறதுதான். ஆனா இந்த 5 ஆண்டுகள்ல எவ்வளவு வாங்கப்பட்டது? நம்ம சுதந்திரம் வாங்கினதுல இருந்து நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வாங்கினதை விட இப்ப அதிகமா வாங்கி வச்சிருக்கமே. 4,74,000 கோடி கடன் இந்த 5 ஆண்டுகள்ல வாங்கப்பட்டிருக்கு. அப்படி வாங்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஒரு கடன்கிறது வந்து ஒரு மோசமான பொருள் கிடையாது. கடன் உங்களை அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க, நீங்க வாங்கி ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நீங்க அதை செலவு பண்ணீங்கன்னா அந்த பணம் இன்னும் பணத்தை உற்பத்தி செய்யும். அந்த மாதிரி இந்த 4.25 லட்சம் கோடி போயிருக்கானா? இல்ல. நீங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த வரைக்கும் வந்த பட்ஜெட்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா 2,20,000 கோடி தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு போயிருக்கு அந்த 4,74,000 கோடியில. அப்ப மீதி 2.5 லட்சம் கோடி எங்க போச்சு? ஆபரேஷனல் எக்ஸ்பென்சஸ்க்கு, தினசரி வரக்கூடிய வரவு செலவு, சம்பளம் கொடுக்கறதுக்கு, மற்ற திட்டங்கள் கொடுக்கறதுக்கு, இதுக்கு தான் நீங்க செலவு பண்ணிருக்கீங்க. அப்ப நம்ம கேட்கக்கூடியது ஒன்னே ஒண்ணு, இந்த வளர்ச்சி நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய வளர்ச்சியா? அப்ப இன்னைக்கு 11.19% தான் திராவிட மாடல்னா, நாளைக்கு கர்நாடகால காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து 19.20 அங்க திராவிட மாடல் அர்த்தமாயிடுமா?
குஜராத்தில் அதே மாதிரி 12 வந்துட்டு அது திராவிடல மாடல் ஆயிடுமா? இது பொருளாதாரம். மேடையிலேயே பொன்முடி ஐயா வந்து ஒரு அம்மாவை பார்த்து, ஏமா நீ எஸ்சி தானே, நீ எஸ்சி தானன்னு பொன்முடி ஐயா கேட்டதுக்கும் ஆராசாவை நீங்க வந்து பெரம்பலூர்ல இருந்து நீலகிரி தூக்கி போட்டதுக்கு என்ன சார் வித்தியாசம் இருக்கு? எங்க இருக்கு உங்களுடைய சமூக நீதி? எங்க இருக்கு உங்களுடைய சமத்துவம்? எங்க இருக்குது உங்களுடைய பெண் உரிமை? இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா இருக்கு. போக்சோல 6999 மகளிர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு 104 கோடி நஷ்டஈடு கொடுத்திருக்கீங்கன்னு மேடையில பெருமையா அனௌன்ஸ் பண்றீங்க. இது பெருமைப்பட வேண்டிய விஷயமா? சிறுமை இல்லையா இது? அதே மாதிரி நீங்க என்சிஆர்பி டேட்டாவை எடுத்து பாத்தீங்கன்னாக்கா 20க்கும் 22, ஏன்னா 22 தான் லேட்டஸ்டா வந்த டேட்டா. அப்ப இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய குற்றங்கள்ல ஆல் இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம் 20%, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விகிதம் 39%, 2 மடங்கு. அதே மாதிரி சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள்ல ஆல் இந்தியாவுடைய வளர்ச்சி 26%, தமிழகத்தினுடைய வளர்ச்சி 52%, அதுலயும் 2 மடங்கு. குழந்தைகள் திருமணம் எடுத்துக்கங்க, 2024 நவம்பருக்கு முன்னாடி அந்த ஆண்டுக்கும் கம்பேரிட்டிவ் டு 2023 வரைக்கும் பாத்தீங்கன்னா 56% குழந்தை திருமணங்கள் அதிகமாயிருக்குது தமிழ்நாட்டில். அப்ப இதெல்லாம் நம்ம பெருமைப்பட வேண்டியதா? 11.19% ரியல் ஜிடிபி வளர்ச்சி அடைதல் எனக்கு பெருத்த மகிழ்ச்சி. அப்ப மத்ததெல்லாம் பார்க்க வேண்டாமா? வெறும் ஒரே ஒரு பெராமீட்டர் மட்டும் வச்சுட்டு நம்ம போயிடலாமா? அதே மாதிரி இன்னைக்கு என்ன வரி உயரல? நீங்க இத்தனை வரியை நீங்க கடன் வாங்கிருந்தீங்கன்னா கூட வரியை ஏத்தாம விட்டுருந்தீங்கன்னா பரவாயில்ல. நாங்க வரியை ஏத்தலீங்க, வருமானத்துக்காக கடனை வாங்கினா ஒரு நம்பலாம். நீங்க ஒரு பக்கம் மக்கள் மேல சுமையா சுமத்தி வரியா உயர்த்தி அதையும் செஞ்சு கடனையும் வாங்கி கடைசீட்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து வாங்கின கடன்ல 50% கூட போகலன்னா இந்த பொருளாதார வளர்ச்சி நீடித்து நிலைத்து வளர்க்கக்கூடிய வளர்ச்சியா? அப்ப நம்ம இன்னைக்கு மட்டும் வந்து இது என்ன ஒன் டைம் பினாமினாவா? நம்ம வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் இல்லாம பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து வரணும். அது வரும்போது கட்டாயமா இது கட்சி பாராபட்சம் இல்லாம யாரா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் பாராட்டுவாங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு நந்தகுமார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.